வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுடைய குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் மடிக்கப்படாத ஒன்றாகவே உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். கடகம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்துல 4ஆம் வீடான மாற்று மற்றும் குடும்ப ஸ்தானத்தை குறிப்பதாகவே அமையும். உங்க ராசிபதி அதிபதி சந்திரன் என்பதால இயற்கையிலேயும் பிறர் மீது அதிக அன்பும் அக்கறையும் செலுத்தும் குணம் உங்களிடம் இயல்பாகவே அமைந்திருந்திருக்கும். உங்களுடைய சொந்த ஆசைகள், கனவுகள், தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையுமே மூட்டை கட்டி வைத்துவிட்டு குடும்ப உறுப்பினர்களுடைய நல்வாழ்விற்காகவே உங்க வாழ்நாளில் பெரும்பகுதியை அர்ப்பணித்திருந்திருப்பீங்க. உடலால உழைத்து மனதால உருகி பொருளாதார ரீதியாகவும் அவங்கள உயர்த்த நீங்க செய்த தியாகங்கள் என்னவற்றையாவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். ஆனா காலப்போக்குல நீங்க செய்த அந்த உயர பேர்பணிப்புகளும் அனைத்துமே அவங்களுடைய கடமையாக மட்டுமே பார்க்கப்பட்டிருந்திருக்குமே தவிர அதற்கான தகுந்த மரியாதையோ அல்லது சிறு சிறு நன்றியுணர்வோ உங்களுக்கு கிடைத்திருந்திருக்காது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்க ராசி அதிபதி சந்திரன் என்பதாலேயும் நீங்க இயற்கையையும் பிறர் மீது அதிக அன்பையும் அக்கறையும் செலுத்துற குணம் உங்களிடம் இயல்பாகவே அமைந்திருக்கும். உங்களுடைய சொந்த ஆசைகளும் கனவுகளும் தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையுமே நீங்க மூட்டை கட்டி வைத்துவிட்டு குடும்ப உறுப்பினர்களுடைய நல்வாழ்விற்காகவே உங்க வாழ்வுல பெரும்பகுதியை அர்ப்பணித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா காலப்போக்கில் நீங்க செய்த அத்தனை பேர்பணிப்புகளுமே அனைத்துமே அவங்களுடைய கடமையாக மட்டுமே பார்க்கப்பட்டதே தவிர அதற்கான தகுந்த மரியாதையோ அல்லது சிறு நன்றியுணர்வோ உங்களுக்கு கிடைத்திருந்திருக்காது உங்க வாழ்க்கையில. உறவினர்களால ஏற்பட்ட மனவேதனை உங்களுக்கு அதிகமாக நேரிட்டு இருந்திருக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பம் மற்றும் உறவுகளை குறிக்கும் இடமாக அமையும். நீங்க உறவினர்களை வெறும் ரத்த பந்தமா பார்க்காம உங்களுடைய சொந்த கண்ணீரும் செந்நீருமாக தான் பாவித்திருந்திருப்பீங்க. அவங்க ஆபத்துல இருந்த போதும் அல்லது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்த போதும் உங்க கையில இருந்ததையும் மீறி ஓடோடி சென்று உதவி செய்திருந்திருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு சோதனையோ அல்லது வழிகாட்டுதோ தேவைப்பட்ட தருணத்துல அதே உறவினர்கள் உங்களுக்கு தோள் கொடுக்காமலேயும் பின்வாங்கி இருந்தது மட்டுமல்லாம உங்களை ஏளனமா பேசியும் ஒதுக்கியும் வைத்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. நீங்க வளர்த்து விட்ட மரமே உங்களை நோக்கி சாயத் தொடங்கிய கதையாகவே நீங்க உயர்த்திய உறவுகளையும் உங்களை மற்றவங்க மத்தியில தாழ்த்தி பேசிய போது ஏற்பட்ட மனவேதனை வார்த்தைகளாலே விவரிக்க முடியாத ஒன்றாக உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க ஆபத்துல இருந்த போதோ அல்லது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்த போதோ நீங்க உங்க கையில இருந்ததையுமே மீறி ஓடோடி சென்று உதவி செய்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா அவங்களையும் உங்க வாழ்க்கையில ஒரு சோதனையோ அல்லது வழிகாட்டலோ இது தேவைப்பட்ட தருணத்துல அந்த உறவினர்கள் உங்களுக்கு தோள் கொடுக்காமலையும் பின்வாங்கியது மட்டுமல்லாம உங்களுக்கு ஏளனமா பேசியும் ஒதுக்கியும் வைத்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. சேமிப்பு கலந்து போன காலம் உங்களுக்கு நெறித்திருந்திருக்கும். லக்னம் மற்றும் ராசி அதிபதியான சந்திரன் தேய்பிறை வளர்பிறை என மாறும் தன்மையை கொண்டவர் என்பதால உங்களுடைய பொருளாதார நிலையும் ஏற்ற இறக்கங்களை கண்டிருக்கும். எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் குடும்பத்தினுடைய அவசர தேவைகளுக்காகவுமே நீங்க சிறுக சிறுக சேர்த்த உழைப்பின் பலனான சேமிப்புகள் எதிர்பாராத விதமா உங்களை விட்டு பிரிந்து போயிருந்திருக்கும். திடீர் மருத்துவ செலவுகள், பிறருக்கு கொடுத்த கடன்கள் திரும்ப வராமை அல்லது குடும்பத்தினுடைய தவிர்க்க முடியாத கட்டாயங்கள் காரணமா நீங்க சேமித்து வைத்திருந்த நிதி முழுவதுமே கரைந்து போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க சிறுக சிறுக சேர்த்த பணம் கண்ணெதிரே நீர் போல வெளியேறியது கண்டு நீங்க கை கட்டி தான் இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் குடும்பத்தினுடைய அவசர தேவைகளுக்காகவும் தான் நீங்க சிறுக சிறுக சேர்த்த பணம் உழைப்பினுடைய பலமான சேமிப்புகளுமே எதிர்பாராத விதமா உங்களை விட்டு பிரிந்தோடி இருந்திருக்கும். அது உங்களுக்கு பிறர் கொடுத்த கடன்கள் திரும்ப வராமலேயும் அல்லது குடும்பத்தோட தவிர்க்க முடியாத கட்டாயங்கள் காரணமாகவே நீங்க சேமித்து வச்சிருந்த நிதி முழுவதுமே கரைந்து போயிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல அமைதி நிலைக்கும். கடகம் ராசி அன்பர்களே, இதுவரை உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில நிலவி வந்த தேவையில்லாத மனக்கசப்புகளும் தேவையற்ற வாக்குவாதங்களும் மற்றும் சலனங்கள் அனைத்துமே இனி முற்றிலும் விலகி குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவப் போகிறது.
குரு மற்றும் கிரகங்களுடன் சுப பார்வை உங்க குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதால வீட்டிற்குள் நுழைந்தாலே ஒரு விதமான நேர்மறை ஆற்றலை உங்களால் உணர முடியும். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை குடும்ப உறுப்பினர்களிடையே இயல்பாகவே உருவாகப் போகின்றது. விட்டுப்போன சொந்தங்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுக்கள் இனி சுபமாக முடிவதையும், கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் பெரியோர்கள் என அனைத்தும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால வீட்டுல எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்பட போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகளும் தேவையற்ற வாக்குவாதங்களும் மற்றும் சலனங்கள் அனைத்துமே இனி முற்றிலுமா விலகி குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகின்றது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க மீது குடும்பத்தோடைய ஸ்தானத்தின் மீது விழுவதாலையும் வீட்டிற்குள்ள நுழைந்தாலும் ஒரு விதமான நேர்மையான ஆற்றலை உங்களால உணர முடிஞ்சிருந்திருக்கும். விட்டு கொடுத்து செல்ற மனப்பான்மை குடும்ப உறுப்பினர்களிடையே இயல்பாகவே உருவாகப் போகின்றது. அது மட்டுமல்லாம தாயாரின் ஆசீர்வாதம் முன்னேற்றத்தை தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. உங்க ராசிநாதனான சந்திரனின் பூரண அருளும் தாயாரினுடைய ஆசிகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மாபெரும் முன்னேற்றத்தை தர உள்ளது. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பதற்கேற்ப உங்க தாயாருடைய வார்த்தைகளை நீங்க மதித்து நடக்கும்போது தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்கப் போகின்றது. தாயாருடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் நீங்க காணப்பட போறீங்க. அவங்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பாச பிணைப்பு பலப்பட போகின்றது. தாயார் வழியில இருந்து வரவேண்டிய சொத்துக்கள் அல்லது நிதி உதவிகள் உங்களுக்கு தடையின்றி வந்து சேரப்போகுது. தாயாருடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதமும் உங்க தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல இருக்கும் தடைகளின் தகர்த்து உங்களுக்கு புதிய உயரங்கள்ல தொடுவதற்கான பேராற்றலை தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க தாயிற்று ஒரு சிறந்தொரு கோவிலும் இல்லை என்பதற்கேற்பவும் உங்க தாயாருடைய வார்த்தைகளை நீங்க மதிச்சு நடக்கும்போது தொட்ட காரியங்கள் அனைத்துமே துலங்க போகின்றது. அவங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி பாச பிணைப்பு உங்களுக்கு பலப்பட போகின்றது. சந்திரனுடைய அருளால மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்க போகுது. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசினருக்கு மனக்காரகனான சந்திரனின் சுப நிலை காரணமா மனசுல இருந்த குழப்பங்கள், தேவையில்லாத யோசனைகள் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்துமே பனி போல விலகப் போகின்றது. இதுவரை இரவுல சரியான தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவங்களுக்கு இனி ஆழ்ந்த உறக்கமும் மன அமைதியும் கிடைக்கப் போகின்றது. உங்க சிந்தனையில தெளிவு பிறக்கப் போகுது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையுமே நீங்க சாதாரணமாக கையாளுவீங்க. சந்திரனுடைய குளுமையான பார்வை உங்க எண்ணங்கள்ல நேர்மறையை அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்க மனக்காரனான சந்திரனுடைய சுபநிலை காரணமாவே மனசுல இருந்த குழப்பங்களும் தேவையில்லாத யோசனைகளும் மன உளைச்சல்கள் அனைத்துமே இப்ப பனி போல விலகப் போகின்றது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு சிந்தனையில் தெளிவு பிறக்கப் போகின்றது உங்க வாழ்க்கையிலையும். அது மட்டும் இல்லாம இரவில் சரியான தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவங்களுக்கு நீ ஆழ்ந்த உறக்கமும் மன அமைதியும் கிடைக்கப் போகின்றது. தெளிவான மனநிலையோடையும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு நன்மையும் சமுதாயத்தில் நல்ல பெயரையும் பெற்றுத்தரப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேர்மறை ஆற்றலை உங்களால் உணர முடியும். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை குடும்ப உறுப்பினர்களிடையே இயல்பாகவே உருவாகப் போகின்றது. விட்டு போன சொந்தங்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுக்கள் இனி சுபமாக முடிவதையும், கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் பெரியோர்கள் என அனைத்தும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால வீட்டுல எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்பட போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகளும் தேவையற்ற வாக்குவாதங்களும் மற்றும் சலனங்கள் அனைத்துமே இனி முற்றிலுமா விலகி குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகின்றது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க மீது குடும்பத்தோடைய ஸ்தானத்தின் மீது விழுவதாலையும் வீட்டிற்குள்ள நுழைந்தாலும் ஒரு விதமான நேர்மையான ஆற்றலை உங்களால உணர முடிஞ்சிருந்திருக்கும். விட்டு கொடுத்து செல்ற மனப்பான்மை குடும்ப உறுப்பினர்களிடையே இயல்பாகவே உருவாகப் போகின்றது. அது மட்டுமல்லாம தாயாரின் ஆசீர்வாதம் முன்னேற்றத்தை தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. உங்க ராசிநாதனான சந்திரனின் பூரண அருளும் தாயாரினுடைய ஆசிகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மாபெரும் முன்னேற்றத்தை தர உள்ளது. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பதற்கேற்ப உங்க தாயாருடைய வார்த்தைகளை நீங்க மதித்து நடக்கும்போது தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்கப் போகின்றது. தாயாருடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் நீங்க காணப்பட போறீங்க.
அவங்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பாச பிணைப்பு பலப்படப் போகின்றது. தாயார் வழியில இருந்து வரவேண்டிய சொத்துக்கள் அல்லது நிதி உதவிகள் உங்களுக்கு தடையின்றி வந்து சேரப்போகுது. தாயாருடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதமும் உங்க தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல இருக்கும் தடைகளையும் தகர்த்து உங்களுக்கு புதிய உயரங்கள்ல தொடுவதற்கான பேராற்றலை தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க தாயிற்று ஒரு சிறந்தொரு கோவிலும் இல்லை என்பதை கேட்பேவும் உங்க தாயாருடைய வார்த்தைகளை நீங்க மதிச்சு நடக்கும்போது தொட்ட காரியங்கள் அனைத்துமே துலங்கப் போகின்றது. அவங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி பாச பிணைப்பு உங்களுக்கு பலப்படப் போகின்றது. சந்திரனுடைய அருளால மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்க போகுது. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசினருக்கு மனக்காரகனான சந்திரனின் சுப நிலை காரணமா மனசுல இருந்த குழப்பங்கள், தேவையில்லாத யோசனைகள் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்துமே பனி போல விலகப் போகின்றது. இதுவரை இரவுல சரியான தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவங்களுக்கு இனி ஆழ்ந்த உறக்கமும் மன அமைதியும் கிடைக்கப் போகின்றது. உங்க சிந்தனையில தெளிவு பிறக்கப் போகுது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையுமே நீங்க சாதாரணமாக கையாளுவீங்க. சந்திரனுடைய குளுமையான பார்வை உங்க எண்ணங்கள்ல நேர்மறையை அதிகரிக்கப் போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்க மனக்காரனான சந்திரனுடைய சுபநிலை காரணமாவே மனசுல இருந்த குழப்பங்களும் தேவையில்லாத யோசனை